தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் போதையால் சூறையாடப்படுகிறது. போதையால் பெருகும் குற்றங்கள் இன்று தமிழகத்தையே தள்ளாட வைத்துள்ளது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. இந்த தேர்தல் பிரச்சாரம் இறுதி கட்டத்தை நெருங்கின இந்த நிலையில ஆளாளுக்கு அங்கங்க போய் நாங்க என்னெல்லாம் பெருமையா பண்ணோம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் ஆளுங்கட்சி என்னென்னலாம் செஞ்சாங்க, எந்த மாதிரியான கொடுமைகளை இழைச்சாங்க, அவங்க ஆட்சியோட தவறுகள் என்ன, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறதுனால முழுக்க ஆளுங்கட்சியோட வெறுப்புகளை மட்டுமே கொடுத்து இருக்கிறதுனால அண்ணன் விஜய் அவர்கள் புது நூதன முறையான பிரச்சாரத்தை இப்ப ஆரம்பிச்சிருக்காரு. கோயிலுக்கு போறது என்ன, பாத யாத்திரை கேள்விப்பட்டிருப்போம், முட்டி யாத்திரை கேள்விப்பட்டிருப்பீங்களா, அது எங்க அண்ணன் தான் போவாரு. இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய ஒரு சின்ன பிரச்சார ஊர்வலத்தை தான் இப்ப ஒரு சின்ன டாபிக்கா பார்க்க போறோம். பார்த்துடலாமா? வணக்கம் ஃப்ரெண்ட் டோட்ஸ் மக்களே. இந்த தேர்தல் பிரச்சாரம் இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சு. அவர் மாற்றி இவர், இவரை மாற்றி இவர், இவங்களை மாற்றி அவங்கள மாற்றி இவங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டாக இன்னொருத்தங்கன்னு சொல்லி தொடர் குற்றச்சாட்டுகளும் அந்த கலகலன்னு இருக்கிறதும் பரபரன்னு இருக்கிறதும் இந்த தேர்தல் பிரச்சாரம் தான். அதுலேயும் இன்னும் அதிகமான சூடு அண்ணன் விஜய் வந்ததுக்கப்புறம். இவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டப்ப நான் ஏகப்பட்ட இடத்துல சைக்கிள் வச்சு பூ தூக்கி போட்டாங்க, குண்டு போட்டதை நினச்சி கடகடன்னு அண்ணன் தூக்கின்னு போய் வேனில் உட்கார வச்சாங்க. இப்படியெல்லாம் பாதுகாப்பான சூழல். சைக்கிள் ஓட்டி அந்த சைக்கிள் என்ன வேலைன்ற ஆராய்ச்சி பண்ணுற லெவலுக்கு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இப்படியான பிரச்சாரம் தான் அண்ணன் போயிட்டு இருந்துச்சு. பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி புலம்பி தள்ளவங்க எல்லாருக்கும் அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு நாள் பிரச்சாரம் போனார்னா அண்ணன் 2 நாள் ரெஸ்ட் எடுப்பார். அப்போ எவ்வளோ டயர்டாக இருந்திருக்கும். இது வரைக்கும் வெளியே யாருக்காக வர்றாரு? இவ்வளோ உச்சத்தை, அவ்வளோ கஷ்டங்களை தாங்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? யாருன்னா உன்னை கேட்டானா, நீ மூடின்னு இருந்திருந்தா உனக்கு இது தேவையா அப்படின்னு 4 பேர் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் அண்ணனுடைய பேச்சுகளும் தொடர்ந்து இருந்துச்சு. இப்படிப்பட்ட இந்த சூழல்ல இந்த பக்கம் பெரம்பூர் பக்கம், அவருடைய தாய் வீடுன்னு சொல்லக்கூடிய பெரம்பூர் பக்கம் போயிருந்தாரு. பெரம்பூருக்கும் போவாரு, அந்த பக்கம் திருச்சிக்கும் போயிருக்காரு. அதுல பெரம்பூர் பக்கம் போனப்ப வீட்டுக்கு கோலம் போட்டு வச்சிருந்தாங்க. அவரே இறங்கி கோலம் போடுறது, ஆஃபீஸ் எதிர்க்கு அவரே கோலம் போடுறது. இன்னொரு 2-3 வீடுகளுக்கெல்லாம் போய் பார்த்தாரு. வீடுகளுக்கு போறதுக்கு அனுமதி கொடுத்தும் அவரே போகலை அப்படின்றது இன்னொரு பக்கம். ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே ஒரு நாள் முன்னாடியே போய் வீடுகளுக்கெல்லாம் வீடு வீடாக போய் பார்த்தார் இல்லையா, அங்கே தான் நமக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. ஏன்னா இப்போ தேர்தலில் ஜெயிக்கணும் நீங்கள், அதுக்காக என்ன பண்ணுறீங்க, வீடுக்கு போகிறீங்க. ஒவ்வொரு வீடாக போய் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறது. மொத்த பேரையும், அதாவது அந்த பெரம்பூர் தொகுதியில் இருக்க மொத்த பெண்களையும் கூட்டின்னு வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை, இங்கே இருக்கக்கூடிய மெயின் பிரச்சனை என்னன்னு கேட்குறது. இது எந்த அளவுக்கு வரவே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது, எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களாக இருக்கோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் அண்ணன் பண்ண சின்ன சம்பவம் என்னன்னா, கரூரில் ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஒரு 41 உசுறு வாங்கினது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து கூடவே போய் நின்று இருப்பார். இந்த பக்கம் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்க, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்தவங்களுக்கு தெரியும், அங்கே போய் பார்த்தாரு, கூட நின்று பார்த்துட்டு வந்தார். இது எந்த அளவுக்கு வரவேற்கக்கூடிய ஒன்றா இருந்துச்சு. அப்போ இந்த கரூருக்கு நீங்கள் வீடுக்கு போயிருக்கணுமா இல்லையா? நியாயமா நீங்க தான் முன்னாடி நின்று கூடவே நின்று 16ஆவது நாள் காரியம், 30 நாள் விருந்து, இது எல்லாத்தையும் இருந்து பார்த்துருக்கணும். அப்படி நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா அது நியாயமான ஒரு செயலா இருந்திருக்கும். அண்ணன் அப்படி செய்யாதது எந்த அளவுக்கு வருத்தமா இருக்கு. இவர் என்ன பண்ணாரு, மலேசியாவுக்கு போயிட்டு தளபதி கச்சேரி டான்ஸ் போட்டுக்கிறாரு. இப்போ இதே மாதிரி ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் டான்ஸா, இன்னொரு பக்கம் 3வது வருஷம் ஆண்டு விழா கொண்டாடினாங்க. அப்போ அண்ணன் வேல்முருகன் வந்து பாட்டு பாடுற, அப்படி பாட்டு பாடுற இடத்துல அண்ணன் நம்ம இவர் ராஜ்மோகன் அண்ணன் கூட்டின்னு போய் அறிமுகப்படுத்துறாரு. கிளாஸ் போட்டிருந்தாராம். போட்ட இடத்துல என்ன அண்ணன் எதிர்க்கே கிளாஸ் போட்டிருக்கீங்க, ஏன் போட்டா என்ன, அண்ணனுக்கு மட்டும்தான் சொந்தம் எழுதி வச்சிருக்கா. இது எல்லாமே இவங்க எதிர்க்க நடந்தது தான். இவங்க தான் என்ன பண்றாங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் போட்டுக்கிறாங்க. ஆனா கவின் படுகொலைக்கு கேள்வி கேட்டது கிடையாது. இவங்க கூட்டத்துக்கு வந்து இறந்தவங்களுக்கு ஏதாச்சும் பார்த்தாங்களா, செஞ்சாங்களா, கூடவே நின்னாங்களா, வீடுக்கு போய் பார்த்தாரா விஜய் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா அந்த ஜனம் எதுவும் இவரை விட்டு கொடுக்கல. கரூர்ல இறந்த தன்னுடைய குடும்பத்தில் இறந்த அவங்க யாருமே வந்து அந்த குடும்பம் யாரும் இவரை விட்டு கொடுக்கல, அப்படி தாங்கி பிடிக்கிறாங்க. அவர் இந்த நோக்கத்துல வரல. இந்தியா டுடேல இருந்து கூட சமீபத்தில் போய் பேட்டி எடுக்கிறாங்க. தனியாக அவங்க ஒருத்தர் வீட்டுக்கும் போய் பேட்டி எடுக்கிறாங்க. அங்கே ஒரு அம்மா தெளிவாக சொல்லுது, அவருடைய நோக்கம் இது இல்லை, மக்களை வந்து பார்க்கணும்னு வந்தார், அந்த இடத்துல கூட்டம் சேர்ந்துருச்சு, அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, சதினும் சொல்லல அவங்க.
ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் யார் மேலே போய் கோச்சுக்கிறது, யார் மேலே என்ன குத்தம் சொல்கிறதுன்ற அவங்க வருத்தம் இருக்குல்ல, அந்த வருத்தத்துக்கும் அந்த கண்ணீருக்கும் இவர் என்ன பண்ணிருங்க, நான் திருச்சி பக்கம் போயிருக்காரு, கரூரில் நின்று அவர் ஜெயிச்சு இருக்கணும். கரூரில் நின்று இருந்தார் அப்படின்னா அது நியாயமாக எல்லாரும் வரவேற்கக்கூடிய ஒன்றா இருக்குது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பக்கம் அவர் சமூக வாக்காக இருக்கிறதா பார்த்து தேடுறது, அந்த கிறிஸ்டியானிட்டி சிறுபான்மையினர் வாக்குகளை தேடி எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. திருச்சி கிழக்கும் அந்த மாதிரியான வாக்குகள் அதிகமாக கொண்ட ஒரு இடம் தான். அதை பேஸ் பண்ணி தான் இதுக்கு முன்னாடி இருந்தவரும் ஜெயிச்சார். இப்போ அதையே பிளானாக போட்டு இவரும் போய் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு முன்னிலையில் நான் ஜெயிச்சாகணும், எவன் ஜெயிக்கிறான் இல்லை அதெல்லாம் கவலையே கிடையாது. ஏன்னா போகிற இடத்துல எந்த இடத்துலையுமே ஒரு வேட்பாளர் அறிமுகப்படுத்தி இந்த வேட்பாளர் இவர் இதெல்லாம் செஞ்சுருக்காரு இந்த மக்களுக்காக அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்ல முடியும்? 4 வீட்டில் பூந்து அடிச்சிருக்காரு, சோசியல் மீடியாவில் கண்டதாக வீடியோ போட்டிருக்காரு, இப்படின்னா சொல்ல முடியும்? ஏன்னா அவங்க வேட்பாளர் லிஸ்ட்டே அப்படி தான் இருக்குது. இந்த நிலையில் அண்ணன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசி ஆயுதமா இந்த கடவுள்ன்ற ஒன்று எடுத்துட்டாரு. முட்டி போட்டு யாத்திரையாக போய் அந்த சர்ச்சில் முட்டி போட்டு வேண்டுதல்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா ஓட்டு கேட்குறார். யார்கிட்ட? அண்ணனுக்கு எப்பவுமே ஒரு வழக்கம், யாருக்கெல்லாம் ஓட்டு இல்லையோ அவங்க கிட்ட எல்லாம் போய் கேட்கறது. ஏன்னா சின்ன அவருக்கு கூட்டங்கள் எல்லாமே வந்து 18 வயசு கீழே இருக்கிறது தான், அவங்களுக்குலாம் ஓட்டு கிடையாது. அந்த இடத்துல போய் ஓட்டு எப்படி கேட்பாருன்னா, பசங்க கிட்ட கான்ஃபிடென்ட்டா இருங்க, சின்ன பசங்களாம் போய் அம்மா அம்மா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இப்போ அதே மாதிரி ஏசப்பாக்கு ஓட்டு கிடையாது, அவர்கிட்ட போய் ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் பல காலங்களுக்கு முன்னாடி பின்னாடி வாதிச்சு அவர் மிகப்பெரிய புரட்சியாளர். ஏன்னா இயேசுவோடைய அந்த வாழ்க்கை பயணங்கள்ல எல்லாரையும் அன்பின் பாதையில திருப்பினது அவ்வளோ அதிகம். எந்த உயிர்களுக்கும் கேடு விளைவிக்க கூடாது. நோயால் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, தொழுநோயால் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்கள கூட நின்று நீங்கள் பார்த்துக்கணும், அவங்கள அரவணைச்சு நீங்கள் பார்த்துக்கணும். இந்த மாதிரி பிச்சுக்கு தள்ளிப்பா அப்படின்ற மாதிரியான சூழலை நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு அன்பின் பாதையில் திருப்பினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயேசுநாதர் அவர்கள். அவரை தான் இன்னைக்கு எல்லா உலக மத்தியில் எல்லார்கிட்டையும் வந்து பெரும் பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் பேரை கொண்டே இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் வந்து வன்முறையில் நிகழ்த்தி இருக்காங்க. அது எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் இதை மீறி இப்படி ஒரு நடந்துகிட்டு இருக்கு. அதோடைய சிம்பிளாக வந்து அதை சிம்பிளாக எடுத்துக்கிட்டு பண்ண அண்ணன் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அவருக்காக வந்து நின்ன யாருக்கும் இது வரைக்கும் அவர் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு தான். நம்ம விவேக் என்ன காமெடி இருக்குல்ல, சார் உங்களையே நம்பி இத்தனை பேர் இருக்காங்களே, அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இந்த பக்கம் ஆதவர்ஜுனா இந்த பக்கம் பூச்சி, இது வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்? ஒன்றும் இல்லை, அதே தான் அவங்களுக்கு போய் சொல்லுன்ற கதையாக தான் இவங்க இருக்காங்க. இந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரங்கள் சூடு பிடிச்சிருக்கு. இந்த நிலையில் யாருடைய தேர்தல் பிரச்சாரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. அண்ணன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றதையும் சேர்த்து கமெண்ட்ல போட்டு போயிடுங்க. லைக், சப்ஸ்கிரைபு, கமெண்ட் இதெல்லாம் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் வளரும். நம்ம சேனல் மூலமா நீங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நன்றி.